இப்பயும் ராகவும் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து போகலாம். அப்போ தான் வந்து அனுவும் ஆகாஷும் வந்து 2 பேரும் ஒன்றா சேருவாங்க. அவங்களுக்குள்ள இருக்க பிரிவு வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து 2 பேரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அபி வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து மயங்கி போகிறாரு நம்ம ராகவ். அப்படியே அபி வந்து நிற்கிறாங்க. அபியை பார்த்துட்டோன்னா அப்படியே அவருக்கு மதுவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. அப்படியே மதுவே வந்து நிற்கிற மாதிரியும், ராகவ் என் கூட டான்ஸ் ஆட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரியும் அவருக்கு தோணுது. உடனே என்ன பண்ணுறாரு, அபி வந்து டான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராகவும் அவங்க கூட சேர்ந்து அப்படியே ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து தன்னை மறந்து வந்து அபி வந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து அப்படியே தன்னை அறியாமல் இருக்கார். அப்புறம் வந்து திடீர்னு ஏதோ சத்தம் வருது. கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து முரளி என்ன பண்ணுறாரு, எட்டி பார்த்துட்ருக்காரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரூமில். இங்கே வந்து அபி அப்படியே விலகி போகிறாரு ராகு அபி விட்டு. அதுக்கப்புறம் வந்து சாரி அப்படின்றாரு. பரவாயில்ல, டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இல்லைங்க அப்படின்றாங்க. ஆமாம், இதே மாதிரி தான் நம்ம அங்கே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி, ஏதோ சத்தம் வந்துச்சு என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வெளியே வராங்க. வெளியே வந்தால் வந்து முரளி என்ன பண்ணுறாரு, எட்டி பார்த்துட்டு இருக்க வந்து ஐயோ வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அப்படியே ஒழிஞ்சுக்கிறாங்க. அபி வந்து யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக யாரோ வந்திருக்காங்க, அது கண்டிப்பாக யாராக இருக்கும், யார் நம்ம ரூமை எட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மனசுலேயே யோசிச்சுட்டே உள்ளே போகிறாங்க. திடீர்னு ஏதோ நிழல் தெரியுது. கண்டிப்பாக யாரும் இருக்காங்கன்னு வந்து பார்க்குறாங்க. உடனே அங்கேருந்து வந்து ஓடி போயிடுறாரு முரளி. அப்பாடா தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசிச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, திடீர்னு வந்து யாரோ கதவை திறக்கிற மாதிரி இருக்குது. எங்கே போனீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. யாரை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அஞ்சலி வந்து முரளியை கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் ஆளே காணும், எங்கே போனீங்க? அம்மம்மா இங்கே தான் இருந்தேன், தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அபி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி வாங்க அம்மம்மா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து அபி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த முரளிக்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது, இந்த முரளி தான் எட்டி பார்த்துருக்கணும் கண்டிப்பாக, இதை இப்படியே விடக்கூடாது, இவன் உண்மையிலே வந்து ஞாபகம் வருதே இல்லை நடிக்கிறானான்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ இவன் நடிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை, நம்ம ரூமை எதுக்கு அவன் எட்டி பார்க்கணும், அப்பா அவன் மனசில் தப்பான எண்ணம் இருக்கிறதால தான் எட்டி பார்க்குறான், இதை இப்படியே விடக்கூடாது, இவர்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. என்ன ஆச்சு, யார் அப்படின்னோடனே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உடனே வந்து ஏன் ஒரே குழப்பத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே உடனே இவர்கிட்ட சொல்லிடலாமா இந்த விஷயத்த, சொன்னால் வந்து இவர் என்ன எடுத்துப்பாருன்னு தெரியலையே, போய் கேட்பாரா இல்லை பிரச்சனை பண்ணுவாரா, இதனால் அஞ்சலி மேடம் வந்து என்ன நினைப்பாங்க, யோசிச்சுட்டு நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழப்பத்திலே வராங்க. என்ன ஒரே டென்ஷனாக இருக்க, வெளியே போனோன்னு குழப்பத்தில் இருக்க அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னா, இந்த ட்ரெஸ்லேயே படுக்க போறியா, போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வராங்க. ஒரே குழப்பத்திலே இருக்காங்க. நீ ஏதோ சரியில்லை, இப்போ கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தது சரியில்லை, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சரி ஓகே, இதே மாதிரி நம்ம டான்ஸ் வந்து பண்ணணும், அப்போ தான் வந்து அனு ஆகாஷ் மனசை மாற்ற முடியும் அப்படின்னா சரிங்க அப்படின்றாங்க. அடுத்த நாள் வந்து முரளியை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அபி. முரளி வந்து அப்படி திருன்னு முழிக்கிறாரு. அபியை பார்க்குறாரு. ஐயோ ஒரு வேளை இவளுக்கு எதாவது தெரிஞ்சிருக்குமா, நம்மளே குறுன்னு பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அபி என்னையே அப்படி பார்க்குறீங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை உங்களை பார்த்தது இல்லைல்ல அதான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. என்ன இவ வித்தியாசமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. சரி அனு ஆகாஷ் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, ஈவினிங் நம்ம பார்ட்டிக்கு போகிறோம், வந்து ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஈவினிங் பார்ட்டிக்கு போகிறாங்களா, இவங்க 2 பேரும் பார்ட்டிக்கு போகிறாங்களா, அதனால தான் வந்து இவங்க 2 பேர் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்களா, இதை இப்படியே விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அபியும் ராகவும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த பார்ட்டி எப்படி கெடுக்கிறது, இவங்க போகாமல் இப்படியே கெடுக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிச்சுட்ருக்காரு. உடனே வந்து அப்படியே வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு, நடிக்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக என்னாச்சுங்க உங்களுக்கு, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, டாக்டர் கிட்ட போனோம். ஆமாம் டாக்டர் கிட்ட போகணும், என்னை யார் கூட்டிகிட்டு போய், நான் கூட்டிகிட்டு போகிறேங்க, நீ ஏன் வந்து வாய் வயிறுமா இருக்க, இந்த டைமில் எப்படி கூட்டின்னு போக முடியும் அப்படின்னோடனே, சரி ராகவ் இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வரியா மாமாவை அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. ப்ளீஸ் ராகவ், மாமா கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாரு. சரி நானும் கூட வரேங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம 3 பேரும் சேர்ந்து போகலாம். ஆமாம் அவங்க 2 பேர் தனியாக போகிறாங்கல்ல, ராகவ் நீயும் போப்பா. இல்லை ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு போகணும், சீக்கிரம் வந்துடலாண்டா, வந்துட்டு போகலாம் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. இவன் வேணும்னு பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ஆகாஷோட அப்பா வந்து ஏன் நான் கூட்டிகிட்டு போகிறேனே, நான் சும்மா தானே இருக்கேன் வீட்டில், ஏன் சுதிரி நம்ம 2 பேர் கூட்டிகிட்டு போகலாமே, எதுக்கு சின்ன சிறுசுங்க ஜாலியாக வெளியே போகுதுன்னு நினைக்குதுங்க, அவங்கள எதுக்கு பார்த்து எடுக்கணும், நம்ம போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன், சுந்தரி நீயும் வா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னோடனே, ஐயோ ஏன் தான் இவர் இப்படி பண்ணுறாரோ தெரியலையே, இந்த ஆள் பண்ணுற வேலை கொஞ்சம் கூட சரியில்லை, நல்லா வந்து பிளான் போட்டு வச்சுருக்கோம், இந்த ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் சொதப்பிடுறான், இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. உடனே அவன் அத்தாவோட கண்ணை காட்டுறாங்க. ஏங்க நம்ம எதுக்குங்க, ராகவனா எல்லாம் பேசுவான், என்ன இதுன்னு கேட்பான், ஏன் நம்ம கேட்க மாட்டோமா, ராக வந்து அப்புறம் ஃபோனில் பேசிப்பான், வா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. டென்ஷன் ஆகிறார் முரளி.